இடஒதுக்கீடு விதிமுறைகளை தவிர்த்துவிட்டு நேரடி நியமனம் மூலம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் உயர் பதவிகளில் நூற்றுக்கணக்கானோர் பணியமர்த்தப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. ICAR எனப்படும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலில் 2007ஆம் ஆண்டு முதல் நேரடி நியமனத்தின் மூலம் 2700க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள், துறை தலைவர், துணை மற்றும் இணை இயக்குநர் உள்ளிட்ட உயர் பதவிகளில் நியமிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவர்கள் இடஒதுக்கீடு விதிகளை தவிர்த்து நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நேரடி நியமன முறை அரசு துறைகளில் நச்சு கலாச்சாரத்தையும் மோதல் போக்கினையும் உருவாக்குவதுடன் போட்டித் தேர்வுகள் மூலம் பணி நியமனம் பெற்றவர்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். நேரடி நியமனங்களின் எதிரொலியாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலில் 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய விஞ்ஞானிகளின் பதவி உயர்வு வாய்ப்பு பறிக்கப்பட்டுள்ளதாகவும் விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு புகார் கூறியுள்ளது. பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்காதது அரசியலமைப்பை மீறும் செயல் என்றும் அந்த அமைப்பின் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உயர் பதவிகளில் நேரடி நியமன முறைக்கு ஒன்றிய அரசு முற்றிலும் தடை விதிக்க வேண்டும் என்றும் ICAR விஞ்ஞானிகளின் கூட்டமைப்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.